ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கான மேக்ஸ் கொஷின் பார்ப்போம். 27, 48, 54, 63, 71, 16 ஆகிய புள்ளி விவரங்களின் வீச்சு காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிஎன் எஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. டிஎன்பிசியில் போய் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கேட்குறாங்களான்னு தெரியல. ஸோ லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வீச்சு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீச்சு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீச்சு அப்படின்னா இங்கிலீஷில் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வீச்சுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எல் மைனஸ் எஸ். எல் மைனஸ் எஸ், ஓகேங்களா? ஸோ எல் அப்படின்னா லார்ஜ் நம்பர் அப்படின்னு அர்த்தம், எஸ் அப்படின்னா ஸ்மால் நம்பர், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரில் லார்ஜ் நம்பர் எது, ஸ்மால் நம்பர் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜ் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 71, ஸ்மால் நம்பர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அவ்வளோதான். 71லேருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வீச்சு. ஸோ எல் மைனஸ் எஸ் அப்படின்றது தான் வீச்சுக்கான ஃபார்முலா. ஸோ 71 மைனஸ் 16 பார்த்தீங்க அப்படின்னா 55. ஸோ மேலே கொடுத்துருக்க கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55, ஓகேங்களா? இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். கீழே கொடுத்துருக்க நம்பருடைய புள்ளி விவரங்களின் வீச்சு காண்க. ஸோ சேம் தான், எல் மைனஸ் எஸ் தான் வீச்சுக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின், வீச்சு கீழ் காண்க. ஸோ அந்த வீச்சு கீழ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃபார்முலாவும் இந்த எல் மைனஸ் எஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.